ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் மேக்கர் மாம்ஸ் கேலரி. இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, வாயில் வச்சோடனே கரையக்கூடிய கீ மைசூர் பாக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு என்ன பொருள் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, அரை கப் ரீஃபைண்ட் ஆயில், 1 கப் நெய் எடுத்துக்கலாங்க. இதை நம்ம ரெண்டையும் ஒன்றா ஒரு பவுலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ண உடனே அரை கப்பு தனியாக எடுத்து வச்சுக்கணுங்க. இது தனியாக எடுத்து வச்ச பின்னாடிங்க இதில் 1 கப்பு கடல மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அது கட்டி இல்லாமல், ஒரு இடத்துல கூட கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணுங்க. நம்ம கட்டி இல்லாத மிக்ஸ் பண்ணாதான் மைசூர் பாக் நம்மளுக்கு சூப்பராக கிடைக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நாம் ஒரு பேனில் 1 கப்பு சுகர் போட்டுக்கலாங்க. அதுக்கு அரை கப்பு தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஒரு கம்பி பதம் வர வரையும் பாகு காய்ச்சணுங்க. கம்பி பதம் தவறிடுச்சுனாவும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஒரு அரை டம்ளர் தண்ணியை ஊற்றி நம்ம கம்பி பதம் ஏற்று வந்துடலாங்க. ஒரே ஒரு கம்பி பதம் தாங்க வரணும். வந்த பின்னாடி நம்ம கரைச்சி வச்சிருக்கிற கடல மாவை இதில் ஊற்றிடலாங்க. ஊற்றின பின்னாடி கைவிடாத கலக்குங்க. கைவிடாத கலக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கெட்டியான பின்னாடி நம்ம அரை கப்பு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, எண்ணெயும் நெய்யையும் கலந்து அதை இதில் ஊற்றிடலாங்க. ஊற்றின பின்னாடி நல்லா கலந்து விடுங்க. அந்த பபுள்ஸும் வருங்க. அதே சமயம் கோல்டன் கலராக சேஞ்ச் ஆகும். இதுதாங்க மைசூர் பாக்கோட பதம். இப்போ நாம் எதில் ஊற்றுறோமோ அதில் நெய் தடவிக்கலாங்க. இல்லைன்னா பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ண பின்னாடி அதில் ஊற்றிட்டு நம்ம எல்லா பக்கமும் இப்படி தட்டினீங்க அப்படின்னா ஏர் பபுள்ஸ் இருந்தால் கூட உடஞ்சிருங்க. மைசூர் பாக் கடையில் இருக்கிற மாதிரியே நல்ல ஈவனாக நம்மளுக்கு ஷேப்பில் கிடைக்குங்க. இந்த பிளேட்டை 1 hour அப்படியே விட்டுருங்க. சூடு ஆறி இருக்கான்னு நம்ம கையை வச்சு தொட்டு பாருங்கள். சூடு ஆறி இருக்குன்னும் போது நைஃபை வச்சு பீஸ் போட்டுக்கோங்க. இதில் பால் சேர்க்காதனால நம்ம 1 week அப்படியே இருக்குங்க. இப்போ நம்ம செஞ்சப்போ இருந்த டேஸ்ட்டு நீங்கள் 1 week கழித்து சாப்பிட்டாலும் அதே டேஸ்ட் இருக்குங்க. வாயில் வச்சோடனே அப்படியே கரையும் உங்களுக்கு. பாருங்கள், இப்போ எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்களேன். பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். கடையில் நீங்கள் வாங்கினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி வீட்டில் இருக்குங்க. அவ்வளோதாங்க, மைசூர் பாக் ரெடி ஆயிடுச்சிங்க. இந்த டிஷ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.